ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசியான கும்ப ராசியை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதமும், சதய நட்சத்திரம் முதல் 4 பாதமும், பூரட்டாதி நட்சத்திரம் முதல் 3 பாதமும் கொண்டது தான் கும்பராசி. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் தற்போது உங்களுக்கு சனீஸ்வரரும், 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவானும், 8ஆம் பாவகத்தில் கேதுவும் இருக்கிறார். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவகத்தில் இருந்து 4வது பாவகத்தில் மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். மேஷத்தில் இருந்து ரிஷபராசிக்கு போகிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரியபடியான ஒரு நற்பலன்கள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் வலுவாக இருக்கிறாரா, நீசம் அடையாமல் 6, 8, 12 மறையாமல் இருக்கிறாரா, ஒரு யோகாதிபதியா திசை நடத்துதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. அப்படி இருந்தால் மட்டும் குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஏற்கனவே உங்களுக்கு ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் இப்போதைக்கு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம், கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரிவு நிலை, ஏமாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகவே இருந்துடும். காதலை பொறுத்த வரைக்கும் காதல் தோல்வி இருந்தாலும் 4ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, அசையா சொத்துகள் வாங்கிறது, உபபோக தேவைக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழல் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படும். 4ஆம் இடத்துல குரு இருந்துச்சுனாவே 4ஆம் பாவகத்தை ஓரளவுக்கு கெடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்தாலும் கடன் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க, கடன் வாங்கி திருமணம் பண்ணுவீங்க, கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, கடன் வாங்கி அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க. இது போன்ற கடன் பெறுவது, லோன் பெறுவது, இது போல அமைப்புகள் உருவாகும். ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்த வரையும் உங்களுக்கு இந்த ஆண்டு அதிக வளர்ச்சி, நல்ல வருமானம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஓரளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். முடிந்த வரைக்கும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். இந்த ஜென்ம சனி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி செல்லலாம். கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், சரிவு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் கவனமாக நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள் ஒரு ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது குருவோடைய 5வது பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதால் ஏற்கனவே அங்கே கேது பகவான் 8ஆம் இடத்துல இருந்து ஒரு சில தடங்கள், தாமதம், ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது இந்த குருவோடைய பார்வை 8ஆம் இடத்துல விழும் பொழுது ஓரளவுக்கு குருவோடைய கெடுபலன்களில் இருந்து ஓரளவுக்கு தப்பிக்கலாம், ஓரளவுக்கு அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும், ஓரளவுக்கு அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதிக பிரச்சனைகள், வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம் இல்லாமல் தவிர்ப்பது. பொதுவாக இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஏற்படும். இருக்கிற இடத்துல இருந்து வேற வீட்டுக்கு மாறுறதோ, இல்லை இருக்கிற வேலையில இருந்து வேற வேலைக்கு மாறுறதோ, இடமாற்றம், ஊர் மாற்றம் அப்படிங்கிற மாதிரி, பதவி மாற்றம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. அதே போன்று குருவுடைய 7வது பார்வை கும்பராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குது, தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அமோகமாக இருக்கும். இதற்கு முன்னாடி தொழில் நஷ்டம், தொழில் முடக்கம் அப்படின்னு இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதிக முதலீடுகள் போட்டு தொழிலை விரிவுபடுத்த வேண்டாம், அதிக முதலீடுகள் போட்டு தொழிலை தொடங்கவும் வேண்டாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் யோகாதிபதி திசை புத்தி இருக்குதா, திசை நடக்குதா, குரு பகவான் வலுவாக இருக்கிறாரா அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தொழில் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. இருக்கிற தொழிலை அதையே ரன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை விரிவுபடுத்துறது, கடன் வாங்கிறது, கூட்டு தொழில் பண்ணுறது, கூட்டு தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது இப்போதைக்கு இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். இருக்கிற தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு வளர்ச்சி ஏற்படும், வருமானங்கள் ஏற்படும், லாபங்கள் ஏற்படும், குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போன்று குரு பகவானுடைய 9வது பார்வை கும்பராசிக்கு 12ஆம் பாவகத்தை பார்ப்பார். இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏஜெண்டாக பார்த்து நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆண்டு சிறப்பான முறையில் வெளிநாடு செல்லக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பாக இருக்குது. ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கேன், குடியுரிமை கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் குடியுரிமை பெறக்கூடிய காலகட்டங்களும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊர் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வேலை இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அருகில் வேலை பார்க்குறத விட
தொலைதூரமாக வேலை பார்த்தீங்க அப்படின்னாவே வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் உருவாகும். புதிய வேலை கிடைக்கிறது, புதிய முயற்சியில் வெற்றி எல்லாமே இருக்கும். அதே போன்று ஏற்கனவே நான் வேலையில் இருக்கேன், எனக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப சம்பள உயர்வு பதவி உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இருந்தாலும் இதற்கு முன்னாடி இருந்து வந்த அலுவலக பணியில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளோடு ஒரு சில வாக்குவாதங்கள், சக ஊழியர்களோடு பிரச்சனைகள் இருந்தாலும் இதன் பிறகு ஓரளவுக்கு சுமூகமான முடிவுகள் இருப்பீங்க. உங்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதன் பிறகு குறையும். யாரெல்லாம் உங்களை எதிர்த்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி குத்திட்டு இருந்தாங்களோ இதன் பிறகு அவங்க காணாமல் போயிடுவாங்க, யாருன்னு தெரிஞ்சிருவீங்க. அதனால அந்த எதிரிகள் தொல்லையை பொறுத்த வரைக்கும் இதன் பிறகு படிப்படியாக குறையக்கூடிய சூழல்ங்கிறது இருக்கு. அதே போல குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். அதே போன்று குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஏற்கனவே என்னுடைய வழக்கு நிலுவையில் இருக்கு, குடும்ப வழக்காக இருக்கட்டும் இல்லை சொத்து வழக்காக இருக்கட்டும் நிலுவையில் இருக்கு, அந்த பிரச்சனைகள் எப்போதான் தீரும்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமான சூழல்ல உங்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வரக்கூடிய காலகட்டம் கூட பொதுவாக சொல்லலாம். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை ஓரளவு நல்லா இருக்கும். அதே போன்று விவசாய பணிகள் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிக முதலீடுகள் போட்டு விவசாயம் பண்ணுவீங்க, ஆனால் அதிக லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுறதுக்கு ரொம்ப குறைவு. செலவுக்கும் வரவுக்கும் சமமாக இருக்கும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழன்கிழமை அன்று குரு பகவானோ அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடோ செய்வது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போன்று தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவருக்கும் விளக்கு ஏற்றினாலும் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போன்று புதன்கிழமை அன்று நரசிம்மர் கோவில் வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.